ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீவர்ஸ் கொஞ்சம் சொல்லிக்கலாங்க. அது என்னன்னாக்கா, நம்ம மழை அங்கங்கே தண்ணி தேங்குங்க நம்ம வீட்டை சுற்றி. அதனால நம்ம வீட்டுக்கு இந்த அட்டைப்பூச்சி, நத்தைப்பூச்சி, குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் கிராம்பு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் கிராம்பு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு அடித்து இந்த உப்பும் கல்லுப்பு போட்டு தண்ணியில் அந்த மஞ்சத்தூளும் போட்டு அது கூட இந்த கிராம்பு போட்டு கலந்து நீங்கள் வீட்டை சுற்றி தொளிச்சிட்டோ இல்லை நீங்கள் வீட்டில் தொளிச்சு நீங்கள் வீடு தொடச்சிங்கன்னாவா அந்த பூச்சிங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராதுங்க. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தோப்பு இருக்குது. நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி தான் பூச்சிங்கெல்லாம் வரும். நாங்கள் இதை செய்கிறோம். இது நம்ம வீட்டுக்கு பூச்சிங்கெல்லாம் வர்றது இல்லைங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் அரிசி உப்புமா தாங்க செஞ்சுருக்கோம். இது நல்லா குழஞ்சும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. எங்கள் பேத்திக்கு நாங்கள் இதை தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த அரிசி உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நாங்கள் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த அரிசி உப்புமாவுக்கு தக்காளி சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷன் தாங்க. தக்காளி சட்னி அப்படியே கூட சாப்பிட்லாம். மெதுவடை செஞ்சுருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. அரிசி உப்புமா செஞ்சுருக்கோம். பச்சரிசிலையும் செய்யலாம், அது புழுங்கல் அரிசிலையும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி பச்சரிசியில் அரிசி உப்புமா செஞ்சுருக்கேன். மெதுவடை, தக்காளி சட்னி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.